இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும், ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள். இது வரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில் மீட் பண்ணோம். இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச். இப்போ நம்ம மீட் பண்றது அரசியல் மேடையில், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில். இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடிலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச வந்த விஷயத்துக்கு வந்துடணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் மாறணுமா, டெவலப் ஆகணுமா? ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா, டெவலப் ஆகக்கூடாதா? மாறணும். இல்லைனா இந்த நியூ வே வேர்ல்டு மாத்திரும். இங்க எப்பவுமே மாறாதது மனுஷ பிறப்பு, பசி, வேலை, உழைப்பு, பணம், இந்த மாதிரி சிலது மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் எதுவுமே ஈஸியா முன்னெடுத்து வைக்க முடியும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனால தான் நம்மளுடைய இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காலாம் இருந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். இந்த புள்ளி விவரம் புலியால நம்ம கதற போறதும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. அதுக்காக மொத்தமா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்லை. அது எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்போ என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி யோசிச்சாலே போதுங்க. இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும், அவங்களுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வரும்.